ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரீசன் அண்ட் ரிலிஜன். மனிதனுடைய அறிவு. இந்த அறிவை வைத்துக்கொண்டு நம்மால ஆன்மீக விஷயங்களை, ஆன்மீக அனுபவத்தை புரிந்து கொள்ள முடியுமா? அறிவினுடைய எல்லை என்ன? ஆன்மீக அனுபவங்கள்லாம் எப்படி அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தளங்களில் ஏற்படுகின்றது என்பது குறித்து தான் இங்கே பகவான் விளக்குகின்றார். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 7 அண்ட் 8 பார்த்தோம். அதை சற்று நினைவு கூறலாம். மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது? மனிதனுடைய அறிவு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, அறிவை மாத்திரம் வைத்துக்கொண்டு நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஆன்மீக விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆன்மீக விஷயங்களை கண்டறிய வேண்டும் என்றால் வெறும் அறிவை வைத்துக்கொண்டு இன்டெலெக்சுவல் ரீசன் அதை வைத்துக்கொண்டு ஆன்மீக அனுபவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியுமா என்றால், ஏன் முடியாது என்றால், அது ரொம்ப ஆன்மீக அந்த இன்டெலெக்சுவல் ரீசன் அப்படிங்கிறது மேம்போக்கான விஷயம். ஆழமாக அதனால ஊடுருவி செல்ல முடியும். ரொம்ப ஷேலோவா இருக்கிறதுனால எப்பொழுதுமே அதன் அடிப்படையில் நம்ம அடையக்கூடிய அறிவு எல்லாமே எப்படி இருக்கு? பிழையோடு இருக்கின்றது. எரனியஸ் அப்படிங்கிறார். அறிவு என்ன சொல்றோம்? இப்போ நல்ல ரொம்ப கற்றறிந்தவராக இருப்பாரு, இன்டெலெக்சுவல்னு சொல்லுவோம். அவருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாம இருக்கும். அவர்கிட்ட நம்ம ஆன்மீக அனுபவம் குறித்து நம்ம ஏதாவது ஒன்றை பகிர்ந்து கொண்டால் அவர் என்ன கூறுவார்? இதெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு மூட நம்பிக்கை, பொருளற்றது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் பகுத்தறிவுவாதத்தை நம் முன் வைப்பார். சில சமயம் என்ன செய்வாங்க? மதம் என்பதை ஓரளவு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது என்னவென்று அவர்களுக்கு ஆழமாக தெரியாது. மதம் ஆன்மீகம் என்பது இருக்கின்றது. அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை விளக்குவதற்கு முயலுவார்கள். ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்காம அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அது எதுக்கு சமம் என்றால், நம்ம சற்றும் அறியாமல் இருப்பதற்குத்தான் சமம். ஆன்மீக அனுபவத்தை அதை பற்றி ஆன்மீக அனுபவம் இருக்கின்றது என்பதை ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, அது குறித்த சரியான ஞானம் இல்லாதவர்கள் அது குறித்து விளக்க முற்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவர்கள் எதையுமே அது குறித்த ஒரு அறிவை விளக்க முடியாமல் போகின்றது. சில சமயம் இந்த ஆன்மீகம், மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதற்காக கையாளுகின்றார்கள் என்றால், எஸ்பெஷலி ஐரோப்பிய நாடுகள்ல அது ஒரு காலகட்டத்தில் மதத்தை அவர்கள் எதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால், பெரும்பாலான மக்கள், அறியாமையில் இருக்கும் மக்களுக்கு ஒரு தார்மீக நெறியை புகட்டுவது என்பதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவ்வாறு புகட்டி இந்த சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை தார்மீக ஒழுங்கு என்கின்ற ஒரு நெறிக்குள் கட்டுப்படுத்தி அவர்களை அந்த அரசு, ஸ்டேட், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி செய்தார்கள். அதற்கு மதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதுல என்ன புரிகின்றது என்றால், ஆன்மீக அனுபவம்
இதை மனிதன் அறிவை வைத்துக் கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. சரியாக அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அதுவும் எதற்கும் பயனில்லாமல் போகின்றது. அதை தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்கின்றோம். இதுதான் இவ்வாறு தான் நடந்து கொண்டு வருகின்றது. வரலாற்றில் மனித சமுதாயத்தினுடைய வரலாற்றில் ஆன்மீகம் என்பதை எவ்வாறு மனிதன் கையாளுகின்றான், ஆன்மீக அனுபவங்களை எவ்வாறு மனிதனுடைய அறிவு எதிர்கொள்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படிதான் மனிதன் ஆன்மீக அனுபவங்களை அறிவை கொண்டு இவ்வாறு தான் எதிர்கொள்கின்றான். இருந்தாலும் இந்த அறிவை கொண்டு ஆன்மீகத்தை கையாளுவது, மதங்களை கையாளுவது என்கின்ற செயலினுடைய ஒரு பயன்பாடு நல்ல முறை அதனால் விளைந்த ஒரு பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது அந்த ஆன்மீகத்தில அதன் மேல் படிந்துள்ள தேவையற்ற அந்த சடங்குகள், தேவையற்ற மூட நம்பிக்கைகளை அகற்றுவதற்கு அது உதவியது. இது அதனுடைய பாசிட்டிவ் சைடு. இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, அது இந்த மனித குலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உதவியது, பயன்பட்டு வந்தது. பகுத்தறிவு என்பது மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் ஈவன் ஆன்மீகத்திற்கும் கூட அதனில் இருக்கக்கூடிய களைகளை களைவதற்கு பயன்பட்டு வந்தது. ஆனால் அதற்காக அந்த பகுத்தறிவுவாதம் என்பது எல்லா உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களையும் ஒட்டுமொத்தமாக ஏற்க மறுப்பது என்பது ஒரு சரியான செயல் அல்ல. அது மிகவும் ஒரு வன்மமான பொய்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அரகண்ட் ஃபால்சிட்டி அப்படிங்கிறார். எல்லாத்தையும் நம்ம அவுட்ரைட்டர் ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, பகுத்தறிவு என்கின்ற பேர்ல அது ஒரு அரகண்ட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறார். ஒரு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறார். அரகண்ட் ஃபால்சிட்டி, அதுவும் ஒரு பொய்மை, அதுவும் ஒரு பொய்மை அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம உண்மையை காண மறுத்தோம்னா அதுவே ஒரு பொய்மைக்கு வழிவகுக்கின்றோம் அப்படிங்கிறார். அறிவு எப்படி செயல்படுகின்றது என்றால், அறிவை பகவான் எதனுடன் ஒப்பிடுகின்றார் என்றால், ஒரு வெளிநாட்டவர் இருக்கின்றார், அவர் வேறொரு நாட்டிற்கு செல்கின்றார். அந்த நாடு அவருக்கு அவர் காணக்கூடிய கலாச்சாரங்கள் எல்லாம் அவருக்கு பழக்கம் இல்லாமலும் புதிதாகவும் இருக்கின்றது. பழக்கம் இல்லாமலும் புதிதாகவும் இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்நாட்டினுடைய கலாச்சாரத்தை அவர் ஒரு கேலிக்குரியதாக எண்ணுகின்றார், தாழ்வானதாக எண்ணுகின்றார். ஏனென்றால் அதெல்லாம் அவருடைய அளவுகோல்களுக்கு ஒத்து வரவில்லை என்கின்ற காரணத்தினால் ஒரு வெளிநாட்டவர் அவ்வாறுதான் உணர்கின்றார். அதே போலத்தான் மனிதனுடைய அறிவு அதற்கு அந்நியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆன்மீகம். அதுக்கு புரியல அப்படிங்கிறதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது, அதற்குரிய அந்தஸ்தை தர மறுக்கின்றது, அதை ஒதுக்குகின்றது. பகுத்தறிவுவாதம் என்ன செய்கின்றது, அனைத்திற்கும் அது நிரூபணம், எல்லாத்தையும் எனக்கு நிரூபித்து காட்டு என்று கோருகின்றது. எல்லாத்துக்கும் பிசிக்கல் ப்ரூஃப், சடவியல் ரீதியான நிரூபணங்களை அது கோருகின்றது. அப்பதான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆன்மீகத்துல அந்த மாதிரி முடியாது. ஆன்மீகத்தினுடைய அடிநாதம், அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நிரூபணத்திற்கும் அகப்படாத ஒரு மெய்ப்பொருளை கண்டறிவதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு மையமான சாரமாக இருப்பது. அதனுடைய சாரமே என்ன அப்படின்னா இம்மெட்டீரியல். எந்த விதமான ஒரு நிரூபணத்துக்கும் எந்த விதமான ஒரு சடரீதியான அமைப்பிற்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் ஆன்மீகம் என்பது, மெய்ப்பொருள் என்பது. அந்த விஷயத்தை ஒரு சடவியல் சார்ந்த நிரூபணங்களின் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்று கோருவது தவறான அணுகுமுறை.
அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவு வந்து எல்லாமே வெளிப்புற விஷயங்களை, வெளிப்புறத்தில் காணக்கூடிய அம்சங்களை வைத்துக்கொண்டு அது கணிக்கின்றது. எப்படி வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய சாரத்தை புரிந்து கொள்ளாமல் அந்நாட்டு மக்களினுடைய வெளிப்புற தோற்றம், அவர்களுடைய வெளிப்புற பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு அவரை எடை போடுவது, ஒரு வெளிநாட்டவர் அவ்வாறு எடை போட்டார் என்றால் அது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் மனிதனுடைய அறிவு மதம், ஆன்மீகத்தை அதனுடைய புற விஷயங்களை வைத்துக்கொண்டு கணிக்க முயல்கின்றது. அது தவறான விஷயம் அப்படிங்கிறார். சில சமயம் மனிதனுடைய அறிவு வந்து ஆன்மீக விஷயங்களை விளக்க முயலும் போதும் தவறு நிகழ்கின்றது அப்படிங்கிறார். அனைத்துக்குமே ஒரு விஞ்ஞானபூர்வமான காரணத்தை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனுபவங்களில் காண முயலும் பொழுதும் கூட தவறு நடக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா அதுவும் தவறு அப்படிங்கிறார். அது மாதிரி முடியாது அப்படிங்கிறார். அதுவும் வந்து ஒரு உண்மையான ஒரு அறிவுக்கு வந்து ஆன்மீக அனுபவத்தை புரிந்து கொள்வதற்கு உதவாது அப்படிங்கிறார். ஏன்னா ஆன்மீகம் என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆன்மீகத்தை அறிவு சார்ந்த விஷயமாக விளக்க முயலுவது என்பது ஒரு பயனற்ற செயலாகும் அப்படிங்கிறார். அவ்வாறு விளக்க முயன்றால் அத்தகைய முயற்சிகள் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, அத்தகைய முயற்சிகள் ஆன்மீகத்தை அறிவு சார்ந்த முறையில் விளக்க முயலும் முயற்சிகள் எல்லாமே வந்து கலைந்து போகும் மேகங்களாக அனைத்துமே இறுதியில் நிலைத்து நிற்காது அப்படிங்கிறார். எப்படி மேகம் வந்து கலைந்து போகின்றதோ, மேகங்கள் வந்து நிலையாக இருப்பதில்லை. வானில் மேகங்கள் எப்பொழுதுமே நிலையாக இருப்பதில்லை, அனைத்துமே கலைந்து போகின்றன. அதே போலத்தான் இத்தகைய முயற்சிகள், அதாவது ரேஷனல் ரிலிஜன், ஆன்மீகத்தை அறிவுபூர்வமாக விளக்க முயல்வது என்பது, ஆன்மீகம் என்பது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதை வந்து அறிவுபூர்வமாக அதற்காக காரணத்தை கண்டுபிடிப்பேன் என்று சொல்வது தவறு அப்படிங்கிறார். அதுவும் நிலைத்து நிற்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் வந்து அறிவு வந்து எப்படி வந்து ஒரு சரியான ஒரு சாதனம் அல்ல. ஆன்மீக அனுபவங்களை அறிந்து கொள்வதற்கு மனிதனுடைய புத்தி, இன்டெலெக்ட் வந்து எவ்வாறு வந்து ஒரு சரியான சாதனம், கருவி கிடையாது என்பது குறித்து தான் பகவான் விளக்கியுள்ளார். இப்போ பேராகிராஃப் 9 அதற்குள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 8, Reason and Religion. Paragraph 9. The deepest heart, the inmost essence of religion, apart from its outward machinery of creed, cult, ceremony, and symbol, is a search for God and the finding of God. Its aspiration is to discover the infinite, the absolute, the one, the divine, who is all these things and yet no abstraction but a being. Its work is a sincere living out of the true and intimate relations between man and God, relations of unity, relations of difference, relations of an illuminated knowledge, an ecstatic love and delight, an absolute surrender and service, a casting of every part of our existence out of its normal status into an approach of man towards the divine and a descent of the divine into man. All this has nothing to do with the realm of reason or its normal activities. Its aim, its sphere, its process is supra-rational. The knowledge of God is not to be gained by weighing the feeble arguments of reason for or against his existence. It is to be gained only by a self-transcending and absolute consecration, aspiration, and experience. Nor does that experience proceed by anything like rational scientific experiment or rational philosophic thinking. Even in those parts of religious discipline which seem most to resemble scientific experiment, the method is a verification of things which exceed the reason and its timid scope. Salient point. The deepest heart, the inmost essence of religion is the search for God and the finding of God. Its aspiration is to discover the divine, who is all these things and yet no abstraction but a being.
Its work is a sincere living out of the true and intimate relations between man and God. These are relations of unity, relations of difference, relations of an illuminated knowledge, an ecstatic love and delight, an absolute surrender and service, ascent of man towards the divine, and a descent of the divine into man. All this has nothing to do with the realm of reason. Its process is supra-rational. The knowledge of God is not to be gained by arguments of reason for or against his existence. It is to be gained only by an absolute consecration, aspiration, and experience, and not by rational scientific experiment or rational philosophic thinking. Even it involves a verification in some parts of religious discipline resembling scientific experiment. The method is a verification of things which exceeds the reason and its timid scope. பகவான் வந்து இங்க மதம் அப்படின்னே சொல்றாரு. மதம் நம்ம வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறோம். மதம் எஸ்பெஷலி ஆஃப்டர் மதர் அன்னை பகவான் அரவிந்தரிடம் வந்த பின்பு எல்லாருக்குமே தெரியும் மதம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய தடவை இதை பத்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு அடிப்படை அறிவு உண்டு. மதம்னா எப்படி நிறைய சடங்குகள் இருக்கும், வெளிப்புற விஷயங்கள் தான் நிறைய இருக்கும் மதத்துல. ஆன்மீகம் என்பது உள்முகமாக போறது. ஆன்மீகம் என்பது மதம் என்பதை விட சற்று ஒரு ஒரு உயர்வான ஒரு மேன்மையான ஒரு அம்சத்தை கொண்டது அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இங்க பகவான் மதம் அப்படிங்கிறதே எடுத்துக்கிறார். ஈவன் அப்படி ஒரு மதம் அப்படின்னு இருந்தாலும் கூட, மதம் என்பது மேற்புறத்துல அத்தகைய அம்சங்களை கொண்டிருந்தாலும் கூட, ஈவன் மதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அதனுடைய சாராம்சம் என்ன? எல்லா மதத்தையும் எடுத்துக்கலாம். எல்லா மதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்மோஸ்ட் எசன்ஸ் ஆஃப் ரிலிஜன், எனி ரிலிஜன். அதுல வெளியில நம்ம என்ன பார்க்கிறோம்? சடங்குகளை பார்க்கிறோம். கிரீட்னா இதை நம்பினாதான் இந்த ரிலிஜன் அப்படின்னு சொல்றோம். இந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் இந்த நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கிரீடு. கல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்ட்னா ஒரு குரூப்ல ஒரு கோட்பாடை வைத்துக்கொண்டு அதையே கெட்டியா பிடிச்சுக்கிறது, அதுல இருந்து சற்றும் வழுவாது இருத்தல், அதுதான் கல்ட் அப்படிங்கிறது. சிம்பல்னா ஒவ்வொருத்தருக்கும் மத அடையாளங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்திற்கும் சில மத அடையாளங்கள் இருக்கின்றன. அப்படின்னா இதுதான் மதமா? இந்த விஷயங்கள் தான் மதமா? கிரீட், கல்ட், செரிமனி அண்ட் சிம்பிள், இதுதான் மதமா அப்படின்னு நம்மை நாம கேட்டுக்கொண்டால், இதெல்லாம் வந்து வெறும் அவுட்வர்ட் மிஷனரி அப்படிங்கிறார், வெளிப்புற அமைப்புகள் அப்படிங்கிறார். எது மதம்? எல்லா அன்பார்ச்சுனேட்லி மனிதன் வந்து மதத்தை வந்து அவ்வாறு மாற்றியுள்ளான். மனிதன் என்ன செய்கின்றான்? எதை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து அவன் ஸ்பாயில் பண்ணிடுறான். மதத்தையும் என்ன பண்ணிட்டான்? வெறும் கிரீட், கல்ட், செரிமனி அண்ட் சிம்பிள் இப்படிதான் மாத்திட்டான் மதத்தை. ஆனா மதம் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து மதர் வந்து ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. அதை எல்லாரும் படிச்சு பார்க்கணும். மதம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது மதர் வந்து அவங்களுடைய உரையாடல்கள்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அதாவது ஏர்லியஸ்ட் உரையாடல்கள், வால்யூம் நம்பர் 3 1929-30 கான்வர்சேஷன்ஸ்ல பியூட்டிஃபுல்லா சொல்லிருக்கிறாங்க. ரிலிஜன்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன. ரிலிஜன் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ரிலிஜனுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பட் ஃபார் த ஹிந்து ரிலிஜன் சொல்றதே வந்து அதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு. பட் ஃபார் த ஹிந்து ரிலிஜன், அதர் ரிலிஜன்ஸுக்கு பின்னாடி ஒரு ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க. எல்லா மதத்திற்கும் ஒரு ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபவுண்டர்ஸ் ஒட்டி ரிலிஜன் வந்து வந்துடுது. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறாரு, கௌதம புத்தர் இருக்கிறாரு அப்படின்னா,
அவங்க வந்து ஒரு ஒரு புத்த மதத்தை ஆரம்பிப்பதற்கோ, கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு மதத்தை ஆரம்பிப்பதற்கோ அவங்க வந்து அவங்களுடைய நோக்கமாக இருந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க மதர். அவங்க வந்து அவங்களுடைய ஆன்மீக அனுபவத்துல ஒரு மாபெரும் உண்மையை கண்டறிந்தார்கள். அந்த அனுபவத்தை எல்லோரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அதுதான் அவங்க செஞ்ச வேலை. பிற்பாடு வந்த மனிதர்கள் என்னன்னா, அவங்களுக்கு சுத்தி வந்த ஃபாலோவர்ஸ், அப்புறம் வழித்தோன்றல்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை சுத்தி ஒரு மதம் அப்படிங்கிற நிறைய, அதுல இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இங்க இப்படி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நீ பண்ணணும், இதுல செரிமனிஸ் ஆட் பண்ணிக்கிறது, ரிச்சுவல்ஸ் ஆட் பண்ணிக்கிறது, எல்லாம் ஹியூமன் அடிஷன்ஸ். அவங்க யாரும் இது மாதிரிலாம் சொல்லலை. அதனால மதர் என்ன சொல்றாங்க, ஈவன் புத்தரே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தாருன்னா அவரால் வந்து புத்த மதத்தை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா புத்த மதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பிரிவினைகள் இருக்கும். இன்னைக்கு there are so many divisions in the Buddhism. என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு அவங்கெல்லாம் வந்து ஒரு மாபெரும் உண்மையை தான் அவர்கள் கண்டறிந்து அதை மக்களுக்கு சொன்னார்கள். மனிதன் என்ன செஞ்சிட்டான், சுத்தி ஒரு ரிலிஜன் அப்படிங்கிறத பில்ட் பண்ணிட்டான். ஹிந்து ரிலிஜன் அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் கூட ஹிந்து ரிலிஜனை பத்தி பகவான் வந்து ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். ஹிந்து ரிலிஜன் அப்படிங்கிறது there is no single founder. இதை ஒருத்தர் ஆரம்பிச்சாருன்னு சொல்ல முடியாது. அந்த விந்தியா அந்த ஹிமாலயன் இந்த விந்தியா ரேஞ்சுக்கு பின்னா வந்ததுனால அந்த சில பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணதுனால அது ஹிந்து ரிலிஜன் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு ஜியோகிராபிக்கலா வந்தது ஒழிய அதுல அடிநாதம் என்ன அப்படின்னா சனாதன தர்மம் தான். சனாதன தர்மம் தான் ஹிந்து ரிலிஜனுடைய அடிநாதம் அப்படின்னு தான் பகவான் சொல்றார். சனாதன தர்மம் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னா, there are certain truths, சில உண்மைகள். அந்த உண்மைகள் அந்த உண்மைகள்ல 2 அம்சங்களை பகவான் சொல்றாரு. அப்ப அதனுடைய அடிப்படை அம்சம் என்ன, நம்பர் 1 அந்த உண்மைகள் இந்த காலத்திற்கு மாத்தமோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமோ பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இட்டர்னலா இருக்கிறது, இட்டர்னல் ட்ரூத்ஸ். 2வது, ஒரு இடத்துக்கு மாத்திரம்தான் அந்த உண்மைகள் செல்லுபடியாகும், இன்னொரு இடத்துல அந்த உண்மைகள் பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. யூனிவர்சலா இருக்கும். இந்த 2 ஆஸ்பெக்ட் தான் இந்து ரிலிஜனுடைய அதற்கு அடிநாதமா இருக்கக்கூடிய சனாதன் தர்மாவினுடைய அடிப்படை அம்சங்கள் அப்படின்னு பகவான் விளக்குகின்றார். அங்க எதுவுமே இன்னும் கோர்ல போனோம் அப்படின்னா இந்த பிராக்டிசஸ் தான் பண்ணினாதான் ஹிந்துவா இருக்கும் அப்படின்னு சொல்லலை எங்கேயுமே. லேட்டரான் இதெல்லாம் லேட்டர் அடிஷன்ஸ் தான் அப்படின்னு தான் பகவான் சொல்றாரு. ஸோ அதுக்கு எல்லா மதத்திற்கும் உள்ள போனோம் அப்படின்னா அதுல ஒரு எசன்ஸ் இருக்குது, இன்மோஸ்ட் எசன்ஸ் இருக்குது. நம்ம மேல உள்ள இந்த செரிமனிஸ் எல்லாம் விட்டுறணும். செரிமனி, கல்ட்டு இதெல்லாம் தாண்டி உள்ள போனோம் அப்படின்னா என்ன எசன்ஸ் அப்படின்னா பரம்பொருளை கண்டறிதல், சர்ச் ஃபார் காட் அண்ட் ஃபைண்டிங் ஆஃப் காட். இது காட் பகவான் கேபிட்டல்ஸ்ல போட்டிருக்காரு. ஸோ என்ன அர்த்தம், சுப்ரீம் டிவைன், அதுதான் சொல்றாரு இங்க. சர்ச் ஃபார் காட் அண்ட் ஃபைண்டிங் த காட், பரம்பொருளை கண்டறிதல். அதுதான் எல்லா ரிலிஜனுக்கும் பின்னாடி உள்ள ஒரு எசன்ஸ். இதுதான் ட்ரூத், வேற எதுவுமே கிடையாது. மற்றெல்லாம் ஹியூமன் அடிஷன்ஸ். ஸோ எப்படிப்பட்ட அந்த பரம்பொருள், அது இன்ஃபினிட்டா இருக்கக்கூடியது, எல்லையற்ற அனந்தமாக இருக்கக்கூடியது, முழுமுதல் தன்மை, அப்சல்யூட், ஏகமாக இருக்கக்கூடியது, தி ஒன், தி டிவைன். இதெல்லாம் இந்த அம்சங்களை கொண்டது. அதுக்காக இந்த அம்சங்களை கொண்டது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள் புரியாத விஷயமா. அது பரம்பொருள் இந்த விஷயங்களை, இந்த அம்சங்களை கொண்டிருப்பதனால அதை ஒரு பொருள் புரியாத அம்சம் என்றும் சொல்ல முடியாது. எட் நோ அப்ஸ்ட்ராக்ஷன். ஆனா அது ஒரு ஜீவனுள்ள ஒரு அமைப்பு, பட் பி. இதை கண்டறிவதுதான் எல்லா மதத்தினுடைய எசன்ஸ் அப்படிங்கிறார். சோ அதனுடைய வேலை என்ன, ஒரு ஆன்மீகம், ஒரு மதம் அப்படிங்கிறோம், அதனுடைய வேலை என்ன அப்படின்னா
மனிதனுடைய வாழ்வை எதன் அடிப்படையில் அமைப்பது? மனிதனுடைய வாழ்வு இப்போ சராசரி மனிதனுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் எதன் அடிப்படையில் அது நடக்கின்றது? அவனுடைய பேசிக்கா அவனுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ், உணவு, உடை, இருப்பிடம், இது மூன்றை நம்பிதான் இருக்கு. ஒன்ஸ் இது பூர்த்தியானோடனே அவனுக்கு வந்து மென்டல் பர்சியூட்ஸ் இருக்கு, வைட்டல் பர்சியூட்ஸ் இருக்கு. இதோட முடிஞ்சு போயிடுது. சாதாரண மனிதனுடைய வாழ்வு இப்படிதான் முடிஞ்சுக்குது. ஆனா இது கிடையாது. ஆன்மீக வாழ்வு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் உண்மையான அந்த சாரம்னு பார்த்தோமே, இந்த எசன்ஸ் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது பார்த்தோமே, அது என்ன, அது எதை மையமாக கொண்டு இருக்கின்றது என்றால், மனிதனுடைய வாழ்வு வந்து எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா, உண்மையான மற்றும் ஒரு நெருக்கமான அந்த இறைவனுடனான உறவை மையமாக கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்வு இருக்கணும். இதுதான் இங்க குறிப்பிடப்படுகின்றது. அந்த அவ்வாறு இருக்கக்கூடிய வாழ்வுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம வந்து பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட ஒரு உறவு ரீதியான ஒரு வாழ்வில் இருந்தாலும், மறுபுறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, அந்த அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கும் அந்த ஒருமை, அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இருப்போம். பன்முகத்தன்மையில நம்ம வாழ்ந்தாலும் அதற்கு அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஒருமை என்கின்ற அம்சத்தை நாம் மறக்காமல் செயல்படுவோம். ரிலேஷன்ஸ் ஆஃப் யூனிட்டி, ரிலேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற நம்முடைய அறிவு எப்படி செயல்படும் அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு உயர் ஒளியூட்டப்பட்ட ஒரு அந்த அறிவின் அடிப்படையில் தான் செயல்படும். வெறும் இன்டெலெக்சுவல் நாலேஜில் மாத்திரம் நம்ம செயல்பட மாட்டோம். ஒரு ஆன்மீக வாழ்வில் நம்ம செயல்படும் பொழுது வெறும் இன்டெலெக்சுவல் நாலேஜ் அடிப்படையாக கொண்டு செயல்பட மாட்டோம். ஒரு உயர் ஒளியூட்டப்பட்டுள்ள அந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் நம் வாழ்வு அமைந்திருக்கும். இதுல நமக்கு என்ன கிடைக்கும் இப்படிலாம் இருக்கும் பொழுது? லிவிங் அவுட் ஆஃப் த ட்ரூ அண்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் காட். அதனுடைய விளைவாக ஒரு மனிதனுக்கு என்ன கிட்டும் அப்படின்னா, ஒரு பரவசத்துடன் கூடிய அன்பு, எக்ஸ்டாட்டிக் லவ், பரவசத்துடன் கூடிய ஆனந்தம், எக்ஸ்டாட்டிக் டிலைட், இது ரெண்டும் கிட்டும். இதெல்லாம் தான் எசன்ஸ் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறார். இங்க எது வலியுறுத்தப்படுகின்றது? எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் நம்மை நாம் அந்த பரம்பொருளுக்கு சரணாகதி செய்து கொள்வது, இந்த பரம்பொருளுக்கு நாம் சேவை செய்வது, an absolute surrender and service. நம்முடைய ஜீவனினுடைய சாதாரண வழக்கமாக அது செயல்படும் இயல்பை அதனுடைய இயல்பில் இருந்து மேலே உயர்த்தி அந்த பரம்பொருளை நோக்கி செயல்பட வைப்பது. ஒரு மனிதன் வந்து சாதாரண வாழ்வில் எடுத்துக்கொண்டால் எல்லாமே அவனுடைய ஒரு சூப்பர்ஃபிஷியல் சர்ஃபேஸ் பீயிங் அதில் தான் இருக்கிறான். அதுலேருந்து அவனை மேலே உயர்த்தி, உணர்வு நிலையை உயர்த்தி அந்த பரம்பொருளை நோக்கி அவனை உயரச் செய்வது, ascend towards the divine. அதுவாறு பரம்பொருளை நோக்கி ஒரு மனிதன் உணர்வு நிலையில் மேலே அவன் உயரும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அதற்கு பதிலாக அந்த பரம்பொருளிலிருந்து அந்த இறை சக்தி அவனுள் இரக்கம் கொள்கின்றது. descent of the divine into man. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த ஆன்மீகம், ரிலிஜன், இதனுடைய இன்மோஸ்ட் எசன்ஸ் என்ன அப்படின்னா இந்த அம்சங்கள் தான் அப்படிங்கிறார். இந்த என்னென்ன அம்சங்கள் அப்படிங்கிறத பகவான் விளக்கிட்டார். இந்த அம்சங்கள் தான் வந்து ரிலிஜன், ஆன்மீகம், அதனுடைய அம்சம். வெளியில இருக்கக்கூடிய அந்த கிரீட், கல்ட், செரிமனி, சிம்பல் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தான் ஒரு ஆன்மீகம், ஒரு மதத்தினுடைய எசன்ஸ், சாராம்சம் அப்படிங்கிறார். சரி, இதுல அறிவுக்கு எங்க வேலை இருக்கு? அறிவுக்கு ஏதாவது இடம் இருக்கா? இந்த விஷயத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது அறிவுக்கு வந்து இங்க இடம் இருக்கா அப்படின்னா கிடையாது.
அறிவினுடைய வேலையே இங்க பங்கே இல்லை. இந்த விஷயத்திலாம் மனிதனுடைய அறிவினுடைய பங்கே இங்க நம்ம காண முடியவில்லை. இந்த விஷயங்கள்லாம் இதனுடைய நோக்கம் சரி, இதனுடைய ஆஹ், இது இருக்கும் அந்த பிரதேசங்கள், இதெல்லாம் இதனுடைய செயல்முறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றன. சூப்பரா ரேஷனலா இருக்கு. நம்ம பார்த்த இவ்வளவு விஷயமும் அதனுடைய நோக்கம், அது செயல்படக்கூடிய இவை எல்லாமே செயல்படக்கூடிய தளங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா செயல்முறை எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா ரேஷனலா இருக்கு. அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தான் இந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு அந்த ஆனந்த பரவசம் வருகின்றது, எக்ஸ்டசி அண்ட் டிலைட் அப்படின்னா அது அறிவை கொண்டு அவனால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. மனிதனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல், புலன்களை சார்ந்த அந்த சந்தோஷம்தான், மகிழ்ச்சி. பட் இங்க சொல்றது அந்த பரவசம், எக்ஸ்டசி அண்ட் டிலைட், ஆனந்தம் அப்படிங்கிறது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது மாதிரிதான் ஒவ்வொன்றையும் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே சூப்பரா ரேஷனல். அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீகம் குறித்த இத்தகைய உயர்வான அனுபவங்களை நம்ம அறிவை கொண்டு அறிவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த பரம்பொருள் இறைவன் குறித்த அந்த ஞானத்தை நம்ம எவ்வாறு பெற்றுக்கொள்வது? அந்த கடவுள் இருக்கின்றாரா இல்லையா அப்படிங்கிற அறிவை கொண்டு செயல்படும், அறிவை கொண்டு ஏற்படுத்தப்படும் வாதங்களின் மூலம் அந்த இறை அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் இல்லை, முடியாது அப்படிங்கிறார். இருக்குதா இல்லையா அப்படிங்கிற வாதத்துல போனோம் அப்படின்னா அதை வைத்துக்கொண்டு அந்த பரம்பொருள் குறித்த ஞானத்தை, இறை ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். பின் எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? நம்மை நாம் கடந்து செல்லணும். நம்மளுடைய மனம், உடல், வாழ்வு, இதை மூன்றையும் நம்ம அதை கடந்து செல்லும் பொழுதுதான் நமக்கு செல்ஃப் டிரான்செண்டிங் அப்படிங்கிறார். அப்பதான் நம்மளுக்கு அந்த பரம்பொருள் குறித்த ஞானம் நமக்கு கிடைக்கும். இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா அப்சல்யூட் கான்சக்ரேஷன். ஒரு ஒட்டுமொத்தமான கம்ப்ளீட் கான்சக்ரேஷன், அர்ப்பணிப்பு. அப்புறம் ஒரு ஆவல், ஒரு ஆர்வம், ஆஸ்பிரேஷன். அப்புறம் ஆன்மீக அனுபவங்கள், நேரடியான அனுபவம், இதெல்லாம் தான் தேவை. ஆன்மீக அனுபவம் எப்படி ஒருவருக்கு ஏற்படுகின்றது? ஒருவருக்கு ஆன்மீக அனுபவம் எப்படி கிட்டுகின்றது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஆன்மீக அனுபவங்கள் இந்த அனுபவம் குறித்த அந்த ஒரு அறிவு, ஒருத்தருக்கு அறிவை வைத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை எட்டுவது அப்படிங்கிற ரீதியில் நடைபெறுகின்றதா அப்படின்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவருக்கு ஒரு தீயை ஒரு தீப்பிழம்பு அதை தொட்டால் சுடும் அப்படிங்கிற அனுபவம் அவருடைய அறிவு ஒருத்தருக்கு அத்தகைய அறிவை வழங்கியுள்ளது. அந்த அறிவை ஒருவருக்கு வழங்கியுள்ளது. ஸோ அவர் திருப்பி அந்த தீயை தொட்டா அது சுடும் அப்படிங்கிற இது அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு நாலேஜ் இருக்கு, அந்த அனுபவம் குறித்து அந்த நாலேஜ் இருக்கு. அடித்தால் வலிக்கும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கு. ஸோ இந்த அனுபவங்களுக்கெல்லாம் நமக்கு இந்த அனுபவங்கள் குறித்த அறிவு நமக்கு முன்னமே இருக்கின்றது. ஆனால் ஆன்மீக அனுபவம், எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்பட போகின்றது அப்படின்னா அது குறித்த அறிவு எனக்கு முன்னமே இருக்குமா அப்படின்னா யாருக்குமே இருக்காது. இன்ஃபேக்ட் யாருக்குமே இருக்காது அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க, நீங்க ஆன்மீக அனுபவத்தை ஒருத்தருக்கு உண்மையிலேயே எனக்கு ஆன்மீக அனுபவம் எனக்கு கிட்டணும் அப்படின்னு நான் ஆர்வம் முறுகின்றேன் அப்படின்னா மதர் என்ன சொல்றாங்க, நீங்க மைண்டை பிளாங்கா வச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. மதர் சொல்லக்கூடியது பிளாங்கா வச்சுக்கங்க. இவருக்கு இந்த அனுபவம் வந்தது, இந்த விஷன்ஸ் கிடைச்சது, ஸோ எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ரீதியில நீங்க பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஆன்மீக அனுபவத்தை நம்ம
ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் நீங்க வந்து அதை எதிர்பார்த்து அந்த ஆன்மீக அனுபவத்திற்காக எதிர்பார்த்து நீங்கள் இருந்தீர்கள் என்றால், உண்மையிலேயே ஒரு ஆன்மீக அனுபவம் கிட்டும் பொழுது அது குறித்த முன்கூட்டிய உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யும் என்றால், அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த உண்மைத்தன்மையை அது பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால மைண்டை வந்து அப்சல்யூட்டா பிளாங்கா வைத்துக் கொண்டால், என்ன ஆன்மீக அனுபவம் ஏற்படுகின்றதோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆகையினால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ஒரு அறிவை வைத்துக்கொண்டு அந்த அறிவின் அடிப்படையில் ஆன்மீக அனுபவத்தை அடைய முடியாது. இல்லை ஏதோ ஒரு தத்துவ ஒரு பிலசாபிக்கல் நாலேஜ் அதை வைத்துக்கொண்டு ஆன்மீக அனுபவத்தை அடைவது என்பது அந்த அடைய முடியாது அப்படிங்கிறார். Nor does the experience proceed by anything like rational scientific experiment or rational philosophic thinking. So, பெரிய அவர் வந்து தத்துவ மேதையா இருக்கலாம். அவர் அந்த தத்துவ ஞானத்தை வைத்துக்கொண்டு ஆன்மீக அனுபவத்தை அடைய முயலுவது என்பது இயலாத காரியம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்றாங்க பகவான் சொல்றார். சில மதத்தினுடைய சில பிரிவுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, சில ரிலீஜியஸ் டிசிப்ளின்ல அதுல சில பகுதிகளில் சில சமயம் அதுல வந்து இந்த எப்படி விஞ்ஞானபூர்வமான நம்ம பரிசோதனைகள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செய்யறோமோ அதை ஒத்து இருப்பது மாதிரி தெரியும். சில ரிலீஜியஸ் டிசிப்ளின்ல அங்க அதனுடைய சில பகுதிகளில் நம்ம எப்படி விஞ்ஞானபூர்வமாக சில பரிசோதனைகளை மேற்கொள்கின்றோமோ அதே போல அங்கேயும் இருப்பது மாதிரி தெரியும். ஆனா நம்ம விஞ்ஞானத்துல வந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு பரிசோதனையும் நம்ம வந்து அதற்கென்றே உரிய அளவீடுகளை வைத்துக்கொண்டு நாம் உறுதி செய்கின்றோம். வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. எல்லா சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் பின்னாடி ஒரு ஃபுல் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வச்சிருக்கோம். அப்படி அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனா இங்க அது மாதிரி நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிறார் பகவான். இந்த மெத்தட் வந்து அந்த வெரிஃபிகேஷன் இங்க வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறார். ஸோ அறிவுக்கு அப்பாற்பட்ட ப்ராசஸ் தான் இங்க இருக்கு அப்படிங்கிறார். ஈவன் இன் தோஸ் பார்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் டிசிப்ளின் it seems most to resemble scientific experiment. The method is a verification of things which exceed the reason and its limit scope. So, the verification of ஆன்மீக அனுபவங்களை உறுதி செய்து கொள்வது என்பது அதற்காக நாம் கையாளக்கூடிய வழி என்பது நம்முடைய அறிவை தாண்டியது, அதனுடைய எல்லையை தாண்டியது, அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறார். ஸோ ரொம்ப அழகாக பகவான் விளக்குகின்றார். அறிவை வைத்துக்கொண்டு நம்ம ஆன்மீக அனுபவங்களை அலசி ஆராய முடியாது, அது குறித்த ஒரு ஆன்மீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பகவான் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி கூறுகின்றார். அடுத்தது, even in those parts of religious knowledge which seem most to resemble intellectual operations, the illuminating faculties are not imagination, logic and rational judgment, but revelations, inspirations, intuitions, intuitive discernments that leap down to us from a plane of supra-rational light. The love of God is an infinite and absolute feeling which does not admit of any rational limitation and does not use the language of rational worship and adoration. The delight in God is that peace and bliss which passes all understanding. The surrender to God is a surrender of the whole being to a supra-rational light, will, power and love, and his service takes no account of the compromises with life which the practical reason of man uses as the best part of its method in the ordinary conduct of mundane existence. Wherever religion really finds itself, wherever it opens itself to its own spirit, there is plenty of that sort of religious practice which is halting, imperfect, half sincere, only half sure of itself,
and in which reason can get in a word. Its way is absolute and its fruits are ineffable. Thank you. Salient points. The source of religious knowledge is revelations, inspirations, intuitions from the supra-rational plane and not imagination, logic, and rational judgment. The love of God is an infinite and absolute feeling which does not admit of any rational limitation or rational worship and adoration. The delight in God is that peace and bliss which passes all understanding. The surrender to God is the surrender of the whole being to a supra-rational light, will, power, and love, and his service takes no account of the compromises with life which the practical reason does. Wherever religion really finds itself, wherever it opens itself to its own spirit, its way is absolute and its fruits are ineffable. Thank you. ஆன்மீகம் மதம் சம்பந்தப்பட்டுள்ள அந்த அறிவினுடைய சில பகுதிகள், ஆன்மீகம் மதம் சம்பந்தப்பட்டுள்ள அறிவினுடைய சில பகுதிகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, புத்தியினுடைய செயல்பாடுகளை போல இருக்கும். இன்டெலெக்சுவல் ஆபரேஷன்ஸ் போல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உயர் தளங்களிலிருந்து வரக்கூடிய இன்ட்யூஷன்ஸ், உயர் தளங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடியது இல்லை. உயர் தளங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேலிருந்து கீழே இறங்கும் வெளிப்படும் அந்த ஞானம், அதான் இன்ட்யூஷன். அப்படியே ஃபிளாஷ் போல வரும். அது சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய அறிவினுடைய புத்தியினுடைய செயல்பாடுகளை போல நமக்கு தோன்றும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய அறிவு தான் அது அந்த இன்ட்யூஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயத்த அதுதான் இடையில் குறுக்கிட்டு அதற்கு ஒரு பொருளை கற்பிக்கின்றது, அர்த்தத்தை கற்பிக்கின்றது. அதனால ஈவன் ரிலீஜியஸ் நாலேஜ்ல கூட சில சமயம் அதனுடைய செயல்பாடுகள் எதை ஒத்திருக்கும் அப்படிங்கிறார் பகவான். அறிவினுடைய புத்தியினுடைய செயல்பாடுகளை ஒத்திருக்கும் அப்படிங்கிறார் சில பகுதிகளில். டு ரிசம்பிள் இன்டெலெக்சுவல் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள்ல எது நமக்கு நம்மளுடைய அறிவிற்கு எது உண்மையிலேயே ஒளியூட்டுகின்றது அப்படின்னா, நம்ம சாதாரணமா நமக்குள்ள செயல்படக்கூடிய நம்மளுடைய கற்பனை திறனோ இல்ல நம்மளுடைய வாத திறமையோ, இதுன்னா இப்படி இருந்தா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத லாஜிக்கோ இல்ல அறிவு சார்ந்த கணிப்பு ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட்டோ கிடையாது. ஈவன் அது மாதிரி இருக்கிற விஷயத்த கூட அது கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னா வேற என்ன அப்படின்னா ரெவலேஷன்ஸ். அப்படியே அந்த உண்மை அப்படியே வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டும். அங்க நமக்கு அறிவு வேலை செய்யாது, இமேஜினேஷன் கிடையாது, லாஜிக் கிடையாது, ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே இல்லாம அப்படியே உண்மை தன்னை வெளிக்காட்டும். அதான் ரெவலேஷன்ஸ். ஆன்மீக உண்மை தன்னை வெளிக்காட்டும். அங்க பகவான் என்ன சொல்றாரு, அது மாதிரி விஷயம் இருந்தாலும் கூட எது நமக்கு உண்மையிலேயே அந்த வெளிச்சத்தை, ஆன்மீக அந்த ஞான ஒளியை தருகின்றது என்றால், அங்க நம்மளுடைய கற்பனையோ அந்த லாஜிக்கோ ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட்டோ கிடையாது. பின்ன எது அப்படின்னா அங்க ரெவலேஷன்ஸ் எல்லாமே தன்னை அப்படியே அந்த உண்மை தன்னை வெளிக்காட்டிக் கொள்கின்றது. இன்ஸ்பிரேஷன்ஸ், அது மேலேந்து வரக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன். இன்ட்யூஷன்ஸ், இன்ட்யூட்டிவ் டிசர்ன்மெண்ட்ஸ், அந்த உள்ளுணர்வு மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த
உண்மை, உண்மையினுடைய வெளிச்சம், உள்ளுணர்வின் மூலமாக நாம் அறியப்படும் உண்மைகள், இன்ட்யூட்டிவ் டிசர்ன்மெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இதெல்லாம் மேலேருந்து வருது. சூப்ரா ரேஷனல் லைட், அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒளி, அதனுடைய தளத்தில் இருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் வருதே ஒழிய அறிவை சார்ந்திருக்கும் தளத்திலிருந்து இந்த விஷயம்லாம் வராது அப்படிங்கிறார். ஆனா இன்ஃபேக்ட் இதெல்லாம் எல்லாருக்கும் நடைபெறுகின்றது. இது இந்த ஹையர் சூப்ரா பிசிக்கல் பிளேன் சொல்றாரு இல்லையா, சூப்ரா ரேஷனல் பிளேன், இது எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கு அப்படின்னு தான் பகவான் சொல்றார். எல்லா மனிதர்கள் அவ்வப்பொழுது நமக்கு அந்த இன்ட்யூஷன் வரும். நமக்கு வெளியில மேல் தளங்கள்லேருந்து நமக்கு அவ்வப்பொழுது ஒளி கிட்டும் அப்படிங்கிறார். ஏன் நம்ம அறிவதில்லை அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால இவ்வாறு உயர்தளங்களில் இருந்து வரக்கூடிய அந்த உயர் ஞானத்தை நாம் அறிந்து கொள்வது இல்லை, கண்டுகொள்வது இல்லை. நம்மளுடைய மனம் ரொம்ப அமைதிப்படுத்தி ரொம்ப குவைட்டா ரொம்ப கம்ப்ளீட் சைலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மால அந்த உயர் தளங்களிலிருந்து வரக்கூடிய அந்த உள்ளுணர்வை சார்ந்த ஞானத்தை நம்மால அறிந்து கொள்ள முடியும், அதன்படி செயல்பட முடியும். ஆகையினால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அறிவின் மூலமாக செயல்படும் விஷயங்களாக சில விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்தவை இருந்தாலும் கூட அங்க எது பிரதானமாக செயல்படுகின்றது என்றால், எல்லா ப்ராசஸும் ஒரு உயர் தளத்திலிருந்து தன்னைத்தானே உண்மையை வெளிக்காட்டும் அமைப்புகளாக காணப்படுகின்றன. அந்த உயர்தளம் என்பது அறிவு என்கின்ற தளத்தினுடைய அந்த தளத்திற்கு மேலிருந்து செயல்படும் ஒரு தளத்திலிருந்து தான் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு கிட்டுகின்றன. இரண்டாவது விஷயம் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, மனிதன் அந்த பரம்பொருளை நேசிப்பது என்பது எத்தகைய உணர்வு? அது டிவைன் லவ் ஃபார் த டிவைன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச லவ் அப்படிங்கிறது ஹியூமன் லவ் அப்படிங்கிறது எல்லாமே லிமிட்டோட இருக்கிறது, எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருப்பது தான் மனிதனுடைய அன்பு அப்படிங்கிறது. குறுகிய அளவில் செயல்படக்கூடியது. ஆனால் லவ் ஃபார் த டிவைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எல்லையற்றது, இன்ஃபினிட் அண்ட் அப்சல்யூட் ஃபீலிங். அதுல எதுவுமே ஒரு களங்கமே இருக்காது, அது அப்சல்யூட்டா இருக்கும், எதையும் சார்ந்து இருக்காது. லவ் ஃபார் த டிவைன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, எதையும் சார்ந்து இருக்காது. மனிதன் காட்டிருக்கும் அன்பு என்பது ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கும், இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கும், சுயநலத்துடன் இருக்கும். அது எல்லாமே ரிலேட்டிவ். ஆனால் லவ் ஃபார் த டிவைன் அப்படிங்கிறது அப்சல்யூட் ஃபீலிங், இன்ஃபினிட் விஷயம். இங்க அறிவு எங்கேயாவது செயல்பட முடியுமா? கடவுளை, பரம்பொருளை உண்மையாக நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவது அப்படி அந்த நிலையை, அந்த பரவசத்துடன் ஒருவர் அவ்வாறு செயலில் ஈடுபடும் பொழுது அவருடைய அறிவு அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. இதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். which does not admit of any rational limitation அப்படிங்கிறார். மனிதன் பரம்பொருளை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். எவ்வளவோ பேர் நம்ம பார்க்கிறோம், ஞானிகள், சித்தர்கள் அப்படியே அந்த ஆனந்த பரவசத்தை நிலையில இருப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அவர்களினுடைய செயல்களை அறிவு கட்டுப்படுத்தவே முடியாது. which does not admit of any rational limitation அப்படிங்கிறார் பகவான். அங்க அந்த வழிபாடும் பரம்பொருளை ஆராதனை செய்து போற்றுவது என்பதும் அங்க அந்த பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய மொழி என்பது ஒரு அறிவு சார்ந்த விஷயமாக இருக்காது, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் அந்த பரம்பொருளை ஆராதிக்கின்றான் என்றால் அவன் எந்த மொழியை உபயோகிப்பான், எந்த மொழியின் மூலமாக ஆராதிப்பான் என்றால் அறிவை சார்ந்த மொழியை அவன் ஆதரிக்க மாட்டான். அறிவுக்கும் அப்பாற்பட்ட மொழியைத்தான் அவன்
உபயோகிப்பான். does not use a language of rational worship and adoration அப்படி. பரம்பொருள் குறித்த ஞானத்தை ஒருவர் எட்டுவது, பரம்பொருளில் தன்னை லயித்துக் கொண்டு அந்த ஆனந்த பரவசத்தை அடைவது, அதன் மூலமாக ஒருவர் அமைதியையும் ஆனந்தத்தையும் எட்டுவது, இதெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய மனதினால் புரிந்து கொள்ளவே முடியாது. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் பூரண சரணாகதின்னு சொல்றோம். நம்ம பூரண சரணாகதி அப்படிங்கிற இடத்துல அறிவு வேலை செஞ்சது அப்படின்னா அது பூரண சரணாகதியே இருக்கவே முடியாது. பூரண சரணாகதி அப்படிங்கிற இடத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய ஜீவனுடைய ஒட்டுமொத்தமும் அங்கு சரணாகதி செய்யப்படுகின்றது. எதற்கு சரணாகதி செய்யப்படுகின்றது? ஒரு மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டிருக்கும் அந்த ஒளி, அந்த தெய்வீக ஒளிக்கு அது சரணாகதி செய்யப்படுகின்றது. அந்த தெய்வீக சங்கல்பத்திற்கு அங்கு சரணாகதி செய்யப்படுகின்றது. தன்னுடைய சங்கல்பத்தை அகற்றிவிட்டு தெய்வீக சங்கல்பத்திற்கு பூரணமாக தன்னை சமர்ப்பணம் செய்து கொள்கின்றது. அந்த தெய்வீக சக்திக்கு பூரணமாக சமர்ப்பணம் செய்து கொள்கின்றது. தெய்வீக அன்பிற்கும் அந்த தெய்வீக சேவைக்கும் அது சமர்ப்பணம் செய்து கொண்டது. இதுதான் பூரண சரணாகதினா இதுதான் பூரண சரணாகதி. இங்க நான் டிவைனுக்கு சர்வ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் டிவைனுக்கு சேவை செய்யறேன். ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் எனக்கு லைஃப்ல இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் இந்த டிவைனுக்கு சேவை செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்றது அங்க கிடையாது. அங்க என்னன்னா எந்த விதமான கண்டிஷனும் போடாம சர்வீஸ் பண்றது, அதுதான் பூரண சரணாகதி. அந்த சரணாகதியை ஒட்டி நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை. அதுல சாதாரண மனிதன் என்ன செய்வான்? அவன் வாழ்வில் நிறைய அவனுடைய வாழ்வினுடைய தேவைகளுக்காக அவன் நிறைய சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கு. ஆனா இங்க டிவைனுக்கு சேவை செய்வான் அது மாதிரி சமரசம் செய்து கொள்ள முடியாது. அவனுடைய சேவை எப்படி இருக்கும் அப்படின்னா அப்சல்யூட்டா இருக்கும், கம்ப்ளீட்டா அப்சல்யூட்டா இருக்கும், டோட்டலா இருக்கும். இந்த இடத்துல it takes no account of the compromises with life which the practical reason of man. ஏன்னா நம்ம வாழ்வினுடன் சமரசம் செய்து கொள்ளணும். இன்னைக்கு நான் எனக்கு இந்த வேலை இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சரணாகதி செய்வேன். இதுல எல்லாம் எனக்கு இதுல என்னால இந்த லைஃப்ல எனக்கு இந்த முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு இதை பண்ணிட்டு தான் நான் சமர்ப்பணம் செய்து கொள்வேன் அப்படிங்கிறது அறிவு செய்யக்கூடிய வேலை. எந்த மனிதன் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒப்ப செயல்படும் அறிவுக்கு அவன் அடிபணிந்து செயல்படுகின்றானோ அவன் தான் அப்படி செயல்படுவான். ஆனா இறை சேவை செய்வான் பார்த்தோம் அப்படின்னா அவன் இதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில தான் அவனுடைய சேவை இருக்கும். The service takes no account of the compromises with life which the practical reason of man uses as the best part of its method in the ordinary conduct of mundane existence. ஒரு மனிதனை நம்ம எதை அவனுடைய செயல்பாட்டை நம்ம அவனை பாராட்டுவோம். அவன் லைஃப்ல ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கிறானா, நிறைய பணம் சம்பாதிக்கிறானா, நிறைய வீடு வச்சிருக்கிறானா, எல்லா பொருள் வசதியிலும் சரி, அவனுக்கு அதிகாரம், சமுதாயத்துல அந்தஸ்து, இந்த எல்லாம் இருக்கிறான்னா அவனை நம்ம சக்சஸ்ஃபுல் மேன் சொல்றோம். அவனுடைய செயல்பாட்டை ஒரு சிறந்த செயல்பாடு அப்படிங்கிறோம். ஆனா அந்த அளவுகோல்கள் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் அறிவை கொண்டு நாம் தீர்மானிக்கும் அளவுகோல்கள். இங்க அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறார். உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா மதம், ஆன்மீகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பகவான் இங்க சுட்டி காட்டுகின்றார். ஆன்மீகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளுக்கு அது திறவாக இருக்கணும். உண்மையான ஆன்மீகம் என்னவென்றால், உண்மையான மதம் என்னவென்றால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளுக்கு அது திறவாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா மதம் அப்படிங்கிற பேரிலே என்ன நடைபெறுகின்றது என்றால், அரைகுறையான
ஒரு அணுகுமுறை இருக்கின்றது. குறைபாடுள்ள, முழுமை இல்லாத, ஒரு நேர்மை இல்லாத, நிச்சயம் இல்லாத அப்படிப்பட்ட அணுகுமுறையும் நம்ம பார்க்கிறோம். அதுதான் மெஜாரிட்டி. நம்ம ஃபாலோ பண்ற இந்த ரிலிஜன் அப்படிங்கிறதுல இத்தகைய பண்புகள் தான் இருக்கு. ஆனா உண்மையான ரிலிஜன் அப்படி கிடையாது. உண்மையான ஆன்மீகம் எப்படின்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை அது கண்டறியும். ஆனா மெஜாரிட்டி ஆன்மீகம், மதம் அப்படிங்கிற விஷயத்துல எது மெஜாரிட்டியா இருக்கு அப்படின்னா அது அரைகுறையான விஷயங்கள், முழுமையற்ற விஷயங்கள், நேர்மை இல்லாத நேர்மை இல்லாத அணுகுமுறைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க என்ன இருக்கும், இங்க மனிதனுடைய அறிவு செயல்படும். ஏன் இங்க முழுமை இல்லை. முழுமை இல்லாததுனால மனிதனுடைய அறிவு என்ன செய்யும், இங்க தலையிட்டு நிறைய விஷயங்களுக்கு அது தலையிடும், சமாதானத்தை கொடுக்கும். எல்லாத்துக்கும் அது ஒரு காரண காரியத்தை அது விளக்க முயலும். எங்க அப்படின்னா எங்கெல்லாம் இந்த மதம் அப்படிங்கிறது, ஆன்மீகம் என்பது முழுமையாக இல்லையோ, அரைகுறையாக இருக்கின்றதோ, நேர்மை இல்லையோ, அங்கெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கு எங்க இடம் இருக்கு அப்படிங்கிறார். ஆனா எங்க கம்ப்ளீட்டா தன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீகம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை அம்சத்திற்கு ஒற்றுமையாக திறவாக இருக்கின்றதோ, அங்க பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வழி எப்படி இருக்கு அப்படின்னா பூரணத்தன்மை கொண்ட, முழுமுதற் தன்மையும் பூரணத்தன்மையும் கொண்டதாக, எதையும் சார்ந்து இல்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிறார். இட்ஸ் வே இஸ் அப்சல்யூட் அப்படிங்கிறார். wherever religion really finds itself, wherever it opens itself to its own spirit. அப்புறம் கடைசி இது படிக்கணும். இட்ஸ் வே இஸ் நடுப்பற இருக்கிறது கண்டிஷன். அப்படி இல்லாத இருந்தா அப்படிங்க அதுக்கு சொல்றேன். கடைசி இதுக்கு லிங்க் பண்ணிக்கணும். அது இட்ஸ் வே இஸ் அப்சல்யூட். அதனுடைய வழி எப்படி இருக்கு, அப்சல்யூட்டா இருக்கு. அண்ட் இட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் இன்னெஃபபிள். அப்படிப்பட்ட ஒரு மதத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களை நம்ம அளவிட முடியுமா? நான் இந்த இவ்வளவு இதா இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த பயன்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு நம்மால குவான்டிஃபை பண்ண முடியாது. பகவான் அரவிந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதருக்கு சர்வீஸ் பண்ணும் பொழுது எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, எதையும் எதிர்பார்த்து நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. சர்வீஸ் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்றுமே போதும். அதுவே ஒரு சரியான ஒரு காம்பன்சேஷன். அதுக்கு மேல ஒரு காம்பன்சேஷன் ஒரு இறைவனுக்காக தொண்டு புரியும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறார். பிகாஸ் த ஜாய் ஆஃப் சர்வீஸ் இட் செல்ஃப் இஸ் போதுமானது அப்படிங்கிறார். மதரன் ஸ்ரீ அரவிந்தர் இருந்தப்ப எவ்வளவோ சாதகர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது என் செயல் பணி செய்து கிடப்பதுங்கிற மாதிரிதான் இருந்தாங்க. சம்பத்லால்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதே போலதான் தியூமன் ஏணியை வச்சுட்டு ரெடியா இருப்பாரு. மதர் கூப்பிட்டான்னா ஏணி படியில ஏறினா லேட் ஆயிடும்னு இப்ப ஏணியை வச்சுட்டு மேலே போயிட்டு உடனே அப்படித்தான் இருந்தாங்க. எல்லாரும் சேவை செய்வதற்கு அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எதை பேஸ் பண்ணி அவங்க சேவை புரிந்தார்கள் அப்படின்னா, அந்த சேவையில் கிடைக்கக்கூடிய ஒரு இறை ஆனந்தம், அதற்காகத்தான் அவர்கள் சேவை புரிந்தார்கள். அதனால இங்க நம்ம கணக்கு பார்க்க முடியாது. கணக்கு பார்த்தோம்னா அறிவு செயல்படுகின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அதைத்தான் இங்க பகவான் சொல்றாரு. அறிவு எங்க செயல்படும் அப்படின்னா, உன்னுடைய இம்பர்ஃபெக்ட் அப்ரோச் இருந்தது. ஆன்மீகத்துல இம்பர்ஃபெக்டா இருந்தோம் அப்படின்னா அறிவு அது தன்னுடைய அதோடைய குறுக்கீடு இருக்கும். அதர்வைஸ் ஆன்மீக தேடுதல் என்பது ஒரு உண்மையான இருக்கும் பட்சத்துல அது கையாளக்கூடிய வழியும் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்சல்யூட்டா இருக்கும். அதில் கிடைக்கக்கூடிய பயன்கள் நம்மால அளவிட முடியாது, வார்த்தைகளால் நம்ம வர்ணிக்க முடியாது அப்படிங்கிறாரு.